Hello friends, welcome to Blissful Life. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை ரொம்ப சிம்பிளா சீக்கிரமாவே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுமே உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்க ஒரு 2 மினிட்ஸ் போல் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 5 மினிட்ஸ் போல் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Thanks for watching.